ஜவுளி கடையே என் கூட கூட்டிகிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது. மொத்தம் 16 பேருக்கு எடுத்துருக்கேன். இது வந்து ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன். என்னோட மாமியாருக்கு வாங்கியிருந்தேன் இந்த சாரீ. என்னோட மாமியாரோட சாரீ காம்பினேஷன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த சாரீ தான் எடுத்தேன். இது வந்து என் நாத்தனாருக்கு எடுத்திருந்தேன். வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை, அதாவது அவங்களுக்கு 3 அத்தை, 3 அத்தைக்கு ஒரு அத்தைக்கு இந்த சாரீ. அது என் ஹஸ்பண்டோடைய பாட்டிக்கு. என்னோட கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கிறதுனால வேறு மாதிரி சாரீலாம் பார்த்தேன். மெயினெல்லாம் இதுதான் எனக்கு என் நாத்தனார் பசங்களுக்கு கவர். இது வந்து பெரிய பாப்பாவுக்கு, இது வந்து அடுத்து செகண்ட் பாப்பாவுக்கு, இது தேர்ட் பாப்பாவுக்கு, 3 பாப்பா. இது வந்து ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ்ஸு, அதோட அப்பாவுடைய என்னோட அப்பாவுக்கு. இது வந்து என் மாமனாருக்கு ஹஸ்பண்டோட என் நாத்தனாருக்கு ஒரு வளையல் வாங்கியிருந்தேன். என் தம்பிக்கு, அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இதுதான் இதில் தான் ஒரு இது என்னன்னா ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இதில் ஒரு கண்ணெடுத்து சப்பல் வாங்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்னென்னா டி நகர் போய் பொங்கல் பர்ச்சேசிங் தான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக ஏதோ ஜவுளி கடையே என் கூட கூட்டிகிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது. மொத்தம் 16 பேருக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இவ்வளோ பேருக்கு நான் எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 8 புடவை எடுத்திருக்கேன். ஆனால் எல்லா புடவையுமே ஒரே மாதிரி தான், கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். எனக்கு இந்த சாரீ நீங்கள் எல்லாருமே ஆன்லைன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த யானை போட்டுலாம் வரும்ல, அந்த மாதிரி மாடலில் இது இந்த கிளாத்து. இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த யானை படம் போட்டு ஒரு இந்த கிளாத்தில் ஒரு நிறைய ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு சாரீ இருந்திருக்கு. எனக்கு அது அப்போ ட்ரெண்டிங்காக இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வாங்கணும்னு எனக்கும் தோணுச்சு. ஆனால் நான் வாங்கலை. இன்றைக்கி இந்த மாதிரி சாரீ கடையில் பார்த்தோன்னே இன்றைக்கி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு மட்டும் வாங்கலை. அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாராருக்கு எந்தெந்த சாரீ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன். என்னோடய மாமியாருக்கு வாங்கியிருந்தேன் இந்த சாரீ. இது என்னோடய மாமியாரோட சாரீ. அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த சாரீ தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த யானைலாம் போட்டிருக்கோம்ல இது கிளாத்தில், அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். ஆனால் அதை விட இது லைட் பார்டரில் ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்குன்னு எடுத்தேன் இது. அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லாருக்குமே இதில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இது எடுத்தாச்சு. இது வந்து என் நாத்தனாருக்கு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, மெரூன் மாதிரி, அதுக்கப்புறம் இதில் க்ரீன் வருது. இதே மாதிரி 2 சாரீ எடுத்திருக்கேன், நான் காட்டுறேன். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை, அதாவது அவங்களுக்கு 3 அத்தை. தீபாவளி பொங்கல் தான் அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் வீட்டில். அதனால் அவங்களுக்கும் 3 சாரீ எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 அத்தைக்கு ஒரு அத்தைக்கு இந்த சாரீ. அதே மாதிரி இதுவுமே 3 அத்தையில் அது வந்து இது வந்து ரெட்டு, இது என்ன கலர் சிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன், 2 சேர்ந்த மாதிரி ஒரு கலர். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து க்ரீன், லைட் க்ரீன், இது வந்து டார்க் க்ரீன், 2 சேர்ந்த மாதிரி ஒரு கலர். இதுவுமே அவங்க அத்தைக்கு தான். அவங்க போய் கொடுத்தனா அதில் அவங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க 3 பேத்துக்குள்ளே ஒரு சாரீ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இதுவுமே லைட் க்ரீன் வித்து பிங்க்கு. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுக்கலான்னு நினச்சேன். பட் எங்கள் அம்மாவை விட அவங்க அத்தைக்கு இது ஓகேவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னா, அதனால் இது அவங்க அத்தைக்கு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே, அதனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன்ல, ஆரஞ்சு மாதிரி அப்புறம் க்ரீன் வர மாதிரி. இது வந்து நான் நிறைய தேடி பார்த்தேன். எல்லா கலருமே நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் வந்து இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அதாவது என் ஹஸ்பண்டோடைய பாட்டிக்கு, என்னோடய பாட்டிக்கு, அவங்களுக்கு மட்டும் நான் நிறைய அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கிறதுனால வேறு மாதிரி சாரீலாம் பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கலன்றதுனால சரி இதிலே வந்து எடுத்துட்டேன். ஆனால் கலரும் வேறு கிடைக்கல. அதனால சரி ஓகேன்னு எடுத்து கலர்லேயே ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுதான் எனக்கு.
ஆக்சுவலாக இது எனக்கு இது வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இது எனக்கு வந்து இது கூட தான் இருந்துச்சு. இது பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பிடிச்சி தான் இருந்துச்சு. இது வந்து கம்மி ப்ரைஸ் தான் அதெல்லாம் விட. இதை நான் எதுக்கு எடுத்தேன்னா, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சா சரி சொல்லிட்டு இது சும்மா எடுத்தேன். இது பொங்கல் ட்ரெஸ்ஸு நான் எடுக்கவே இல்லை. நான் பொங்கலுக்கு வந்து சுடிதார் எடுத்துட்டேன் தான் என் பிளான்னு. இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்ம சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருந்தேன். ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதாவது நாங்கள் வந்து 5000 தான் பிளான் போட்டிருந்தோம், அதுலேயே எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி. ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனாலே என்னன்னு தெரியல, பட்ஜெட் வந்து கொஞ்சம் 7000 கிட்ட போயிடுச்சு. அதனால் செட் ஆகாது சொல்லிட்டு நான் இதையே சரி நெக்ஸ்ட் மந்த் நம்ம சுடிதார் எடுத்துக்கலாம், இப்போதைக்கு இந்த சாரியே இருக்கட்டும் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியை பொங்கல் ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 8 சாரியில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு, எந்த கலர் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சாரி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா இது 3 என் நாத்தனார் பசங்களுக்கு கவன். இது வந்து சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். அவங்களுக்கு எடுக்கிற பிளானே கிடையாது, எல்லாருக்குமே எடுத்துட்டோமா, அதனால் குட்டீஸ்க்கு மட்டும் ஏன் விடணும், அவங்களுக்கு மட்டும் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய பாப்பாவுக்கு, இது வந்து அடுத்து செகண்ட் பாப்பாவுக்கு, இது தேர்ட் பாப்பாவுக்கு, 3 பாப்பா. நான் எல்லாருக்கும் எடுத்துட்டோம், அவங்களுக்கும் சிம்பிளாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால 3 அவங்க பாப்பாவுக்கு 3 பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போனப்போ அவங்க கவுண்ட் டாப் போனப்போ இந்த அவரோட சைஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்டோட சைஸில் இந்த ஷர்ட் எனக்கு கண்டுபட்டுச்சு. அவர்கிட்ட ஒயிட் பெருசாக இல்லை, அதனால எனக்கு இன்னும் அவருக்கு எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. இது என் ஹஸ்பண்ட்ட சொல்லி சரி இதை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேணா ஒன்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அப்புறம் இதுவே ஃபைனல் ஆகிடுச்சு. இது பிடிச்சிருக்கு, வேறு எதையும் பிடிக்கல. அதுக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட் மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து என்னோட அப்பாவுக்கு இது வந்து என் மாமனாருக்கு ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க 2 பேருக்குமே வேட்டி ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஃபேண்ட் ஷர்ட்லாம் எதுவும் எடுக்கல, லுங்கி எடுத்துகிட்டு 2. ஏன்னா போன வாட்டி வந்து வேட்டி சட்டைலாம் எடுத்துருக்கோம் ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டோட அப்பாவுக்கும். அப்போ வந்து அவங்க வேணாம், எனக்கு வேட்டி சட்டை விட லுங்கி கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் சும்மா போட்டுக்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னாங்க. எனக்கு லுங்கி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ட்ரெஸ் எடுக்கும்போது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லுங்கி எடுத்துருந்தேன். எங்கள் அப்பாவுமே பெருசாக அந்த வேட்டி ஷர்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பேண்ட்லாம் பெருசாக போட மாட்டாங்க, லுங்கி தான் மோஸ்ட்லி போடுவாங்கன்றதுனால அவங்களுக்குமே லுங்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அவ்வளோதான். இது வந்து பர்ச்சேஸ் முடிச்சா அடுத்து வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வளையல் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என் நாத்தனாருக்கு ஒரு வளையல் வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஹஸ்பண்டோடைய அத்தைன்னு சொன்னேன்ல, அத்தை பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வளையல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என் அம்மாவுக்கு ஒரு வளையல், மாமியாருக்கு ஒரு வளையல்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு ஒரு வளையல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா 3 குட்டீஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க 3 பேருக்கும் ஒரே மாடலில் கலர் மட்டும் வேறு. இதில் என்ன ஹைலைட்னா, எல்லாமே நான் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே மேட்சிங்காக இருக்குது, ஆனால் எல்லாமே வேறு வேறு குட்டீஸ்க்கு இருக்குது. நான் இது வந்து பெரிய பொண்ணுக்கு, பெரிய பாப்பாவுக்கு வந்து இந்த இது எடுத்துருக்கேன், ஆனால் இதுக்கு மேட்சிங் வந்து செகண்ட் பாப்பாவுக்கு தான் ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு வளையல். பட் ஓகே, இது 3மே ஒரே மாடல், ஆனால் டிசைன்லாம் ஒரே மாடல், ஆனால் கலர் மட்டும் வேறு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுனால இது எடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுமேட்டுக்கா அந்த 3 குட்டி பாப்பாவுக்கும் மணி 1 எடுத்துருந்தேன். மணி 3 மணி ஒரே மாதிரி 3 மணி எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு வந்து போட்டு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சீப்பு 3 சீப் இருந்துச்சு, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டுக்கா என்னென்னா பெல்ட்டு என் தம்பிக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டேன், அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கல, பட்ஜெட் போயிடுச்சு. சரி அவனுக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு பெல்ட்டாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா, அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு பெல்ட் வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் இந்த சிங்க்கெல்லாம் கழுவுறதுக்கு இந்த ப்ரெஷ் எனக்கு செட் ஆகலை, இதெல்லாம் கொஞ்சம் போட்டு தீர்த்தலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இந்த ப்ரெஷ் சிங்க்கு கழுவுறதுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டுக்கா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணால் இந்த கம்மல், அதுக்கப்புறமேட்டுக்கா போட்டு ஸ்டிக்கர், லப்பர் பேண்ட் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு டப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால ஒரு பெரிய ஒரு டப்பா மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சிலிண்டர் வைக்கிறது கீழே ஒரு மாதிரி தரையாகுது, அதனால் இது வாங்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். 99 ருபீஸ் தான், பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல குவாலிட்டி.
ஆனால் இது ஒன்று வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இதுதான், இதில் தான் ஒரு இது என்னென்னா ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இதில் ஒரு கதை இருக்குது. செப்பல் வாங்கினேன் இப்போது ரீசெண்டாக தானே ஹஸ்பண்ட் செப்பல் வாங்கினாங்க. நான் தீபாவளிக்கு சரவணா ஸ்டோர்ஸில் ட்ரெஸ் எடுத்து போகும்போதே ஹஸ்பண்டோடைய பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செப்பல் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க சைஸ்க்கு செட் ஆகலை. இப்போ அதனால தான் இப்போ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ ஒன்று செப்பல் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு செப்பல் போட்டிருந்தேன். அது வந்து என்னென்னா காலேஜ் படிக்கும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது இப்போ நான் போட்டிருக்க செப்பல். அதுக்கு நடுவில் ஒரு செப்பல் வாங்கினேன், இதே மாதிரி தான் கொஞ்சம் அது பிஞ்சு போச்சு. ஆனால் அந்த செப்பல் இன்னமும் இருக்குது. அதனால எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு செப்பல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு காசு கொடுத்துருந்தாங்க. நான் அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுத்தேன், அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால நான் இப்போ ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் என்னுடைய டி நகர் பர்ச்சேசிங், பொங்கல் பர்ச்சேசிங். இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே பொங்கல் பர்ச்சேசிங் முடிச்சிட்டிங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.